வணக்கம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கையின் முக்கியமான செய்திகளை பற்றி அறிந்து கொள்கின்ற ஒரு முழுமையான தொகுப்பாக இந்த செய்தி தொகுப்பு வருகிறது. கடந்த 2 நாட்களாக இன்றும் கூட அதிகமாக இலங்கையிலே பேசப்படுகின்ற, ஆராயப்படுகின்ற, கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயம் எரிபொருள். எரிபொருளுக்கு இலங்கையிலே தட்டுப்பாடு இருக்கிறதா என்று கேட்டால் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக பதில் வழங்குகிறது இல்லை. இன்னும் 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இலங்கையிலே கைவசம் இருக்கிறது. எனவே யாரும் அவசரப்பட்டு வரிசையிலே நின்று தங்களது தேவைக்கு மேலதிகமாக எரிபொருளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. எப்போது எரிபொருள் தேவைப்படுகிறதோ அப்போது மட்டுமே உங்களுக்கான வாகனங்களுக்கான எரிபொருளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் துணிச்சலாக துணிகரமாக அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த எரிபொருளுக்கான இழுபறி இருப்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விநியோகஸ்தர்கள் சங்கம் அரசாங்கத்துக்கு பகிரங்க எச்சரிக்கையை மீண்டும் ஒரு தடவை கொடுத்திருக்கிறது. நாளைக்குள் இந்த பிரச்சனை ஜனாதிபதியின் தலையீட்டால் தீர்க்கப்படாவிட்டால் எரிபொருள் நெருக்கடி ஒன்று ஏற்படும் நாளை மாலை வேளையில் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி பகிரங்கமாக சவால் விட ஏதாவது காரணம் இல்லாவிட்டால் ஏதுக்கள் அவர்களிடம் இருக்கிறதா? அவர்களிடம் கையில் என்ன பிடி இருக்கிறது? இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இன்று இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை காலையிலே வெளியிட்டது. எரிபொருள் விநியோகத்தை குழப்புகின்ற நடவடிக்கைகளில் யாராவது ஈடுபட்டால், இல்லாவிட்டால் சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைத்தால், அப்படி இல்லாவிட்டால் எரிபொருளை செயற்கையான தட்டுப்பாடு ஒன்றை உருவாக்குவதன் மூலமாக மக்கள் மத்தியில் பதற்ற சூழ்நிலை ஒன்றை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளில் யாராவது ஈடுபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் மிக தீவிரமாக இந்த நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் இப்போது எடுத்திருக்கின்ற நடவடிக்கையும் அவர்கள் சொல்லி வருகின்ற விடயங்களும் நாளைய தினம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இழுபறி நிலை ஒன்றை தோற்றுவிப்பதற்கு அவர்கள் காத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இன்று நான் அவதானித்த விடயம், நாட்டிலே எங்கேயும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்காக மக்கள் வரிசையிலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருக்கவில்லை. அதுபோல நேற்றைய நாளில் காணப்பட்ட எரிபொருள் வரிசைகள் இன்றைய நாளில் இல்லாமல் போயிருக்கின்றன. ஒரு சில இடங்களில் எரிபொருள் இல்லை என்று சொல்லி இந்த அறிவித்தல் பலகைகள் காணப்பட்டதாக மக்கள் சில சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்தாலும் அந்த விடயங்கள் தீர்க்கப்பட்டுவிடும் நாளைய தினத்துக்குள் என்று சொல்லி அரசாங்கம் தெரிவிக்கிறது. எனவே இப்போதைய நிலையில் ஜனாதிபதி இதிலே தலையிடுவதன் மூலமாக தான் ஏற்கனவே சுங்கப் பகுதியிலே இடம்பெற்று வந்த ஒரு இழுபறி நிலை ஒன்று 2-3 நாட்களாக நீடித்து அது பணி பகிஷ்கரிப்பு வரை போய் இலங்கையிலே தட்டுப்பாடு ஒன்று சில முக்கியமான பொருட்களுக்கு ஏற்படும், குறிப்பாக இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தியாவசியமான பொருட்களுக்கு ஏற்படும் என்று கருதப்பட்ட நிலையில் ஜனாதிபதியின் தலையீடு மூலமாக அது தீர்க்கப்பட்டது நாம் அறிந்தது. எனவே இந்த விடயத்திலும் இந்த கமிஷன் இழுபறி 3 வீத கொமிஷன் கொடுப்பனவு தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் சொல்லி வருகின்ற இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு எதிர்பார்க்கின்றார்கள். ஜனாதிபதி தலையிடுவாரா என்ற செய்தியில் அதை பற்றி ஒரு சில விடயங்களை கொண்டு வருகிறேன். யாழ்ப்பாணத்தில் இன்று காலை வேளையில் நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு பற்றி மிக பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. நிறுத்தாமல் சென்ற ஒரு லொரி மீது துப்பாக்கிச்சூடு. நேற்று முன்தினம் இலங்கையின் தெற்கு பகுதியில் இப்படியான சம்பவம் ஒன்று கொழும்பை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது. இது என்னடா யாழ்ப்பாணத்தில் என்று சொன்னால் சட்டவிரோதமாக மணல் அகழ்விலே ஈடுபட்ட லொரி மீதே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதை பற்றிய விரிவான விடயங்களை பார்க்கலாம். இது போல கீத் நோயர் இலங்கையிலே இருந்த ஒரு ஊடகவியலாளர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முதல் இவர் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் உள் விவகாரங்கள், குறிப்பாக இராணுவ விவகாரங்கள் குறித்து புலனாய்வு செய்திகளை எழுதி வந்த நிலையில் அவரை கடத்தி சென்று கடுமையாக தாக்கி பின்னர் விடுவித்தது ஒரு கும்பல். இதிலே ராணுவ புலனாய்வாளர்கள் 2 பேர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்று அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். நேற்று அவர்களது கைது, இன்று அவர்களுக்கான பிணை வழங்கப்பட்டிருப்பது மிக பெரும் பரபரப்பை ஒரு பக்கம் ஏற்படுத்தி இருப்பதோடு சில சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போதைய நிலையில் ஒரு பக்கம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேடப்பட்டு வருகிறார். இன்னமும் செவ்வந்தி தேடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். கனைமூல சஞ்சீவாவின் கொலை சம்பவம் தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அதுபோல மித்தனிய கொலை சம்பவம், கொட்டாச்சேனை கொலை சம்பவம், மினுவாங்கோடு துப்பாக்கிச்சூடு, காலி துப்பாக்கிச்சூடு என்று பல துப்பாக்கிச்சூடுகள் குறித்த சந்தேக நபர்களும் விசாரணைகளும் இப்போது இன்னமும் கிடப்பிலே இருக்க இந்த கீத் நோயரின் கடத்தல் தொடர்பான 2 பேரது கைதும் பிணை விடுதலையும் மீண்டும் ஒரு தடவை எழுப்பி இருக்கின்ற கேள்வி என்ன நடக்கிறது என்பது. கீத் நோயரின் கடத்தல் பற்றி பேசும்போது நேற்று நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய சாணக்கியன் சொன்ன மிக முக்கியமான விடயம், கடந்த காலங்களில் ராஜபக்சர்களின் அரசாங்கங்களில் 34 ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பற்றிய விசாரணைகளை பற்றிய கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இப்போது இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றுவிடக் கூடாது, அந்த சம்பவங்களிலே ஈடுபட்டோர், அந்த செயல்களை செய்தோர் ஆகியோர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அதேவேளை அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களையும் இந்த அரசாங்கத்தை பற்றிய பல்வேறு சந்தேகங்களையும் முன்பு ஆட்சியில இருந்த பல பேர் இப்பொழுது எழுப்பி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இது பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது நாம் அறியாத விடயம். ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே நாமல் ராஜபக்ச, நாடாளுமன்றத்துக்கு வெளியே இன்னும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பி வருகின்ற சில கேள்விகள் ஒரு பக்கம் நகைச்சுவையாகவும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் அதற்கான இடத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியையும் தருகிறது. முன்னாள் சபாநாயகர் எழுப்பி இருக்கின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே வேளையிலே முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய நாளில் மிக முக்கியமான விடயம் ஒன்றை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த அரசாங்கம் இப்போது இந்த அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்றவர்கள் தான்
இந்த நாடு இப்போதைய நிலைக்கு வருவதற்கான முக்கியமான காரண கர்த்தாக்கள் 20 ஆண்டுகளுக்கு முதல் அவர்கள் செய்த ஒரு வேலை என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அது என்ன என்பதை பார்க்கலாம். இப்போது இந்த நாளின் விரிவான செய்திகளுக்கு செல்லும். இலங்கையிலே எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. இதை அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. தற்செயலாக எரிபொருள் தட்டுப்பாடு ஒன்று நாளைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த அரசாங்கம் அதை பற்றி உறுதியாக இப்படி சொல்லார். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த கால ராஜபக்சகளின் அரசாங்கங்களில் நடந்த விடயம் அவர்களுக்கு தெரியும். எங்கே கை வைத்தால் அது மக்களை வெகுண்டடை செய்யுமோ, எந்த விடயம் மக்களை வீதிக்கு கொண்டு வர செய்யுமோ அந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் மிக தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. இந்த அரசாங்கம் வழங்கிய எல்லா வாக்குறுதிகளையும் உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று ஜனாதிபதி மேடைக்கு மேடை சொல்லி வருகிறார். இந்த அரசாங்கம் சொன்ன சில விடயங்களை உடனடியாக செயற்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. என் ஆட்சி காலத்திலே அதை செயற்படுத்த முடியாமலே போகும். உதாரணமாக, சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்வது, இல்லாவிட்டால் புதிதாக செய்வது, மின்சார கட்டணங்களை குறைப்பது, எரிபொருள் கட்டணங்களை குறைப்பது போன்ற விடயங்கள் சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அந்த யதார்த்தம் அனைவருக்கும் புரிகிறது. ஆனால் ஜனாதிபதி இதை வாக்குறுதியாக வழங்கியிருந்தார். எனவே ஜனாதிபதி பொய்யுரைத்து விட்டார் என்று சொல்லப்படுகின்ற விமர்சனங்களும் இங்கே இருக்கும். இது இனி தொடர்ந்து வரும் நாட்களில் சில விடைகள் சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருந்து ஜனாதிபதி இதை சாத்தியப்படுத்தி காட்டினால் நிச்சயமாக வாழ்த்துக்குரிய ஒன்று. ஆனால் இந்த எரிபொருள் விடயத்தில் இந்த அரசாங்கம் பொய்யுரைக்காது, இல்லாவிட்டால் மக்களை சமாளிப்பதற்காக இப்போதைக்கு எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது, நீங்கள் அவசரப்பட்டு வரிசையிலே நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாளையே தட்டுப்பாடு இப்போது விநியோகஸ்தர்கள் சொல்வதை போல, இல்லாவிட்டால் சில ஊடகங்கள் சொல்வதை போல ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் மூக்குடைப்பட வேண்டியது. எனவே இவ்வளவு துணிச்சலான கருத்தை துறை சார்ந்த அமைச்சர், அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் போன்றோர் வெளியிட மாட்டார். ஆனால் விநியோகஸ்தர்கள் சங்கம் என்ன சொல்கிறது? இன்னும் ஜனாதிபதி தலையிட்டு இந்த தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவு என்று சொல்லப்படுகிற அந்த 3% கமிஷனை வழங்காவிட்டால் தாங்கள் நாளைய தினம் முதல் இந்த விநியோக நடவடிக்கைகளை நிறுத்துகின்ற இன்னும் பல செயற்பாடுகள் தாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதே அவர்கள் தடாலடியாக ஒரு சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, குறிப்பிட்ட நேரத்துக்குள் தாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மூடப்போவதாக அறிவிக்கிறார்கள். இரண்டாவது, வங்கி கடன் அட்டைகளுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆகியவற்றுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கிறார்கள். இப்படியே பல இறுக்கமான நடவடிக்கைகளை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். இது நிச்சயமாக பொதுமக்களை சோதிக்கின்ற விடயமாக இருக்கு. பொதுமக்கள் பொறுமை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்திலே பல பேர் இப்பொழுது சொல்கின்ற விடயம், உடனடியாக அரசாங்கம் ராணுவ தலையீட்டோடு படைகளை இறக்கி எரிபொருள் விநியோகத்தை நடத்த வேண்டும். கடந்த காலங்களில் முன்பு எரிபொருள் அமைச்சராக அர்ஜுனா ரணதுங்க இருந்த வேளையில் ராஜபக்சகளின் அரசாங்கங்களின் போது செய்த ஒரு செயற்பாடு. அரசாங்கம் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த விநியோகஸ்தர்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இல்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், நான் நேற்றைய நாளில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் பெர்மிட், இல்லாவிட்டால் பெட்ரோல் ஷெட் பெர்மிட், இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான உரிமங்கள் பல கோடிகளுக்கு வாங்கப்பட்டவை, வழங்கப்பட்டது. அதன் பின்னால் பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், முன்னாள் ஆட்சியாளர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள், ஏன் இந்நாளிலும் அரசியலில் இருப்பவர்கள் பல பேர் இதன் பின்னால் இருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். பெரும் பெரும் பணக்காரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இது. உங்கள் ஊர்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் யாரால் நடத்தப்படுகின்றன என்று பார்த்தால் அதன் பின்னணி உங்களுக்கு புரியும். எனவே அந்த வலையமைப்பு பெரியது. அந்தந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பின்னால் இருக்கின்ற பல பேரும் அந்த விநியோகஸ்தர்களும் இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் அரசியலின் பின்னணியிலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பல பேர் சொல்வதை பார்த்தால் இவர்கள் கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிட்ட பல பேருக்கு, ஏன் இப்போது அரசாங்கத்தில் உள்ள ஒரு சிலருக்கும் கூட முதலிட்டவர்கள் பல பேர் இருக்கலாம். இதனால் தான் நேரடியாக அவர்கள் மீதான விமர்சனங்களோ இல்லாவிட்டால் அவர்கள் மீதான நடவடிக்கைகளை எடுக்க முடியாமல் இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி இந்த விடயத்தில் இந்த எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு எல்லா சேவைகளும் இதன் காரணமாக பாதிக்கப்படும். நாட்டை முடக்குகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கு. குறிப்பாக வைத்தியசாலைகள், தொழிற்சாலைகள் போன்றவை பாதிக்கப்படுகின்ற வேளையில், போக்குவரத்து பாதிக்கப்படுகின்ற வேளையில் நாடு சம்பிதமாகும். கடந்த காலங்களில் இடம்பெற்றது அதுதான். நாடே முடங்கி போனது, எரிபொருள் விநியோகம் இல்லாமல் போய். எனவே அப்படியான விடயம் ஒன்றை இவர்கள் ஏற்படுத்த முனைவார்கள் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி ஏற்கனவே சுங்க விடயத்திலே ஜனாதிபதி தலையிட்டு அந்த சுங்க தொழிற்சங்க போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார். ஜனாதிபதி ஆரம்பத்தில் இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்க முனைந்து 24 மணித்தியாலங்களும் தொழிற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு அது முடியாது என்று சொல்லி அவர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்க போக பின்னர் ஒரு இணக்கமான சுமூகமான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த விடயத்திலே ஜனாதிபதி சுமூகமான நடவடிக்கைகளுக்கு இறங்கி போய்விடக் கூடாது என்று அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஜனாதிபதியும் அமைச்சரவையின் சில முக்கியஸ்தர்களும் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த விடயம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக ஜனாதிபதியை பொறுத்தவரையில் இப்பொழுது முப்படையினரின் துணை கொண்டு இந்த சேவைகளை நாளைய தினம் தற்செயலாக முடங்கினால் நடத்த முனைந்தால் அதற்கான எதிர்ப்புகள் எந்த விதத்தில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. இதை பற்றி பல பேர் விமர்சனம் செய்யவும் காத்துக் கொண்டிருப்பார். ஆனால் இப்பொழுது எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான ஒரு 100கணக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நாடு முழுவதும் இருக்கின்றன. அவர்களை வைத்துக் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளை நடத்தலாம் என்றால் உண்மையில் பார்க்க போனால் இப்போது 1400 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வைத்திருக்கின்ற விநியோகஸ்தர்களோடு இந்த விடயத்திலே மோத முடியாது என்றும் இங்கே தெரியும்.
ஆனா அந்த 3% கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு இல்லை என்று சொல்கிறது. எனவே இது சட்டவிரோதமான கொடுப்பனவு, இதை வழங்க முடியாது என்பதை இப்போதைக்கு அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு. இந்த விநியோகஸ்தர்கள் சங்கம் தங்களது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஜனாதிபதி தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தங்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படாவிட்டால் தாங்கள் நாளை முதல் இன்னும் அதிகமான இறுக்கமான நடவடிக்கைகளை எடுப்போம். அதிலே முக்கியமாக அரசு நிறுவனங்களுக்கு கடனுக்கு எரிபொருள் வழங்கப்படாது. இதுபோல வங்கி அட்டைகள், அது டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், கடன் அட்டையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கொடுப்பனவு அட்டையாக இருக்கலாம், அந்த அட்டைகளுக்கு எரிபொருள் வழங்கப்படாது. இதுபோல அடுத்து தங்களது செயற்பாட்டு மாற்றங்கள் குறித்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக இருக்கும் போது ஊழியர்கள் குறைப்பு இடம்பெறும் மற்றும் செலவுகளை குறைக்க எரிபொருள் நிரப்பு நிலையங்களை முன்கூட்டியே தங்கள் மூடுவோம். 24 மணித்தியாலங்களோ இல்லாவிட்டால் 10 மணித்தியாலங்களுக்கு அதிகரித்த நேரமோ எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்காது. அதுபோல இன்னும் ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படும். இந்த விடயங்களை பற்றி உடனடியாக விவாதிப்பதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் விநியோகஸ்தர்கள் அதுபோல இந்த கட்டமைப்பானது இல்லாவிட்டால் இந்த கூட்டமைப்பானது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவரோடு செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இப்பொழுது தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் இப்போது எரிபொருள் விலைச்சூத்திரத்தை திருத்திய பிறகு இந்த சர்ச்சை எடுத்திருந்தது. விநியோகஸ்தர்களுக்கான இந்த கொடுப்பனவு, அதாவது கமிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த கொடுப்பனவு 3% இப்பொழுது 1.8% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பாக இங்கே சொல்லப்படுகிறது. தங்களது லாபத்தை 43% அதிகமாக குறைத்து செயற்பாடுகளை நிலைக்க முடியாத நிலையில் மாற்றியிருப்பதாக விநியோகஸ்தர்கள் சங்கம் குற்றம் சுமத்துகிறது. இதன் காரணமாக தான் ஆரம்பத்திலே முதல் கட்ட நடவடிக்கையாக அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதை வார இறுதியிலே குறைத்திருந்தார்கள். இதன் காரணமாக தான் வார இறுதியிலே இந்த வரிசைகள் சில ஏற்பட்டிருந்தன. 500 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை எடுத்தன. இப்போது திருத்தப்பட்ட சூத்திரம் இந்த விநியோகஸ்தர்கள் நியாயமான லாபம் மீட்டு அனுமதிக்கிறது என்று சொல்லி இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ராஜகருணா தெரிவித்திருக்கிறார். இது ஏற்கனவே அதிக அளவு எரிபொருளை கொள்வனவு செய்வோர், அதிக அளவில் எரிபொருளை விற்போர் ஆகியோருக்கு தகுந்த லாபம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. எனவே மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணம் மக்களுக்கு சேர வேண்டும் என்று அரசாங்கமும் எரிபொருள் கூட்டுத்தாபனமும் இப்பொழுது உறுதியாக இருக்கிறது. அதுபோல அதிகப்படியான கட்டணங்களை அகற்றி மக்களது கடன் சுமைகளை குறைப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இங்கே குறிப்பிடுகின்றார். எனவே சட்டவிரோதமாக இந்த ஏற்கனவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கும் இடையில் இருக்கின்ற ஒப்பந்தங்களை மீறுகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், உரிமங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று இன்று காலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவரான ஆனந்த ராஜகருண ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லும் போது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் வழமைக்கு மாறாக அதிகமான எரிபொருளை மக்கள் கொள்வனவு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரையறுக்கப்பட்ட நிலையில் தான் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கும். குறுகிய நேரத்தில் மக்கள் விரைவாக சென்று எரிபொருளை கொள்வனவு செய்யும் போது அவை தீர்ந்துவிடும். பின்னர் ஆனால் விநியோகிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நேற்று முன்தினம் 8588 மெட்ரிக் டன் டீசல், 7878 மெட்ரிக் டன் பெட்ரோல், 200 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல், 295 மெட்ரிக் டன் 95 ரக பெட்ரோல் ஆகியன நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகின்றன. அதுபோல எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட போவதில்லை, தாங்கள் ஆர்டர் எதையும் புதிதாக இப்போது கொள்வனவு ஆர்டர்களை மேற்கொள்வதில்லை என்று குறிப்பிட்ட 2 பேர், அதாவது ஒருவர் கொரோனாவை சேர்ந்தவராம், இன்னும் ஒருவர் திருகோணமலையை சேர்ந்தவராம், அந்த 2 பேரும் எரிபொருள் விநியோகத்துக்காக எரிபொருளை கொள்வனவு செய்திருக்கின்றார்கள் என்று ஆனந்த ராஜகருணா சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்று அமைச்சர் அதுபோல அரசாங்கம் இப்போது எரிபொருள் கூட்டுத்தாபனமும் உறுதி வழங்கி இருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் இப்பொழுது விடாப்பிடியாக அரசாங்கத்துக்கு சவால் விடுகின்ற இந்த ஒரு 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 திட்டம் இல்லாவிட்டால் நாளைய தினம் கொண்டு வரப்போகின்ற இந்த நடவடிக்கை இந்த ஜனாதிபதியின் அரசாங்கத்துக்கு நிச்சயமாக முதலாவது மிகப்பெரும் கண்டமாக அமைய போகிறது என்று கருதப்படுகிறது. ஏற்கனவே சுங்க தொடர் வேலை நிறுத்தம் அங்கே அது நாட்டை ஸ்தம்பிக்கின்ற வகையில் அமைந்திருக்கலாம் என்று சொல்லி கருதப்பட்ட வேளையில் அது சுமூகமாக முடிந்து போடும். இந்த விடயத்தையும் ஜனாதிபதி இலகுவாக தாண்டுவார் என்று கருதப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் கடினமான நடவடிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாஃபியாவாக ஒரு அரசாங்கத்தை முடக்குவதாக, மக்களை சுமைக்குள்ளாக்குவதாக இருந்தால், இல்லாவிட்டால் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் வரும் என்ற எச்சரிக்கை ஒன்று கொடுப்பதாக இருந்தால் அரசாங்கம் இரும்பு பிடி கொண்டு இந்த விடயத்தை முடக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கருதுகிறார். நாங்கள் அவதானித்திருப்போம் நாளைய தினம் நடக்க போன்ற விடயம், திங்கட்கிழமை நடக்க போன்ற விடயம் எப்படியாக இருக்கும் என்று. இதேவேளை இந்த அரசாங்கத்தின் மீது அவதானிக்கப்படுகின்ற இல்லாவிட்டால் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கப்படுகின்ற விடயம் இன்னும் இந்த சட்ட சீராக்கம், காவல்துறை நடவடிக்கைகள் ஆகியன சரியான முறையில் இயங்கவில்லை என்று சொல்லப்படுகின்ற விடயம். இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து இந்த 4-5 மாதங்களுக்குள்ள ஏராளமான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், குறிப்பாக இந்த வருடம் பிறந்ததிலிருந்து 20க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், அதில் நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற கணைமுல சஞ்சீவாவின் கொலை போன்ற பல்வேறு விடயங்கள் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்ற விடயம். இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சொல்கிறது, இது தங்களது குறைபாடுகள் கிடையாது. கடந்த காலங்களிலே ஊட்டி வளர்க்கப்பட்ட பாதாள உலக கும்பல்கள் இப்பொழுது வேலையை காட்டுகின்றன. இது அரசாங்கத்துக்கு எதிரான திட்டமிட்ட நடவடிக்கையாக கூட இருக்கலாம்
என்று சொல்லி இந்த அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் காவல்துறை சுயாதீனமாக செயற்பட அனுமதிக்கப்பட்டு உடனடி விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன, உடனடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2023 ஆண்டு இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தோடு தொடர்புடைய, அதுவும் போலீஸ் அதிகாரியே ஒருவர் சுட்டுக் கொண்டார் என்ற அடிப்படையில் பிரதி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இப்பொழுது தேடப்பட்டு வருகிறார். அவர் இன்றைய நாளில் சரணடைவார் என்று சொல்லி சிங்கள ஊடகங்கள் சில தெரிவித்தது. அவர் தன்னுடைய சட்டத்தரணிகளோடு இன்றைய நாளில் நீதிமன்றத்தில் சரணடையலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் இதுவரை அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. இன்னொரு பக்கம் தேசபந்து தென்னக்கோனின் கைது இப்பொழுது எதிர்பார்க்கின்ற விடயமாக ஒரு பக்கம் இருக்க, அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டது. மறுபக்கம் கணேமுலு சஞ்சீவாவின் கொலை சம்பவம் தொடர்பான அந்த பெண் இன்னும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பெரிய பாதாள கும்பல்கள் தங்களது அடைக்கலத்தை வழங்கி இருப்பதாகவும் இதனால் அவரை கைது செய்வது சற்று தாமதமாக இருப்பதாகவும் போலீசாரை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த நடவடிக்கைகள் இருக்கும் போது கையிலே வந்து அகப்பட்டுக் கொண்ட கீத் நொயார் என்பவரது கடத்தல் சம்பவத்தின் பின்னால் இருந்த முன்னாள் ராணுவ புலனாய்வு பணியாளர்கள் 2 பேருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. கீத் நொயார் இலங்கையின் மிக முக்கியமான ஊடகர்களில் ஒருவராக காணப்படுவர். ஆங்கில மொழியிலே பல முக்கியமான பத்திகளை முன்பு எழுதி வந்து ஒருவர். தி நேஷன் என்ற பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்தவர். அவர் இலங்கை ராணுவத்தை பற்றியும் குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றியும் அந்த காலத்தில் தொடர்ச்சியாக எழுதி வந்திருந்தார். இப்போது யுத்தம் மிக உக்கிரமாக நடந்த ஒரு காலத்தில் 2008 ஆண்டு அவரது மிலிட்டரி மேட்டர்ஸ் என்ற ஒரு பத்தி மிக பிரபலமாக இருந்தது. அந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. 2008 ஆண்டு அரசாங்கத்தை கோபப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக பாதுகாப்பு தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார் என்ற அடிப்படையில் கீத் நொயார் மீது சீறி பாய்ந்திருந்தார்கள் அரசு தரப்பினர். தன்னை தொடர்ச்சியாக ராணுவ வாகனங்கள் பின்தொடர்ந்து வருவதாக கீத் நொயார் அடிக்கடி முறைப்பாடுகளை செய்து வந்திருந்தார். ஆனால் திடீரென்று 2008 ஆண்டு மே மாதத்தின் ஒரு நாள் கீத் நொயார் கடத்தப்பட்டு வெள்ளை வேனில் வந்தவர்களால் ஆயுதம் தாங்கியவர்களால் கடத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இது ராணுவத்தின் பின்னணியில் செய்யப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லி பலராலும் கருதப்பட்டது. மஹிந்த ராஜபக்சவிடம் வாக்குமூலமும் பெற்றுக் கொள்ளப்பட்டது முக்கியமான. தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற கீத் நொயார் அதுக்கு பிறகு பாதுகாப்பாக நாட்டை விட்டு வெளியேறி இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே வசித்து வருகிறார். இந்த விடயம் தொடர்பாக ராணுவ புலனாய்வாளர்கள் மீது நீண்ட காலமாக சந்தேகம் இருந்தது. எனவே கீத் நொயாரின் கடத்தல் சம்பவத்தோடு அவரை தாக்கிய சம்பவத்தோடு தொடர்புடையவர்களின் அடிப்படையில் 2 ராணுவ புலனாய்வு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 2008 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் மிக நீண்ட காலமாக நீடித்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று சனிக்கிழமை ஒருவர் நவத்தே கம பகுதியில் வைத்து இன்னொருவர் எலைய பத்துவ பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். ஒருவர் 42 வயதுடையவர், அவர் நவகத்தே கம பகுதியைச் சேர்ந்தவர். இன்னொருவர் 46 வயதுடையவர், உலுக்குளம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர். இந்த 2 பேரும் இப்போது ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் புலனாய்வு பணியாளர்கள். ஆனால் இந்த 2 பேரும் இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை கல்கிச நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் 2 பேரும் தலா 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த விடயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் முன்னாள் ஊடகவியலாளர்கள் பல பேருக்கு நடந்த விடயங்கள் என்ன, இதை ஞாபகப்படுத்த இருந்தார் நேற்றைய நாளில் தன்னுடைய உரையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன். நீதி அமைச்சின் ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் நேற்றைய நாளில் இடம்பெற்ற வேளையிலே ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்திலே 34 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள். கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திலே உண்மைகளை மூடி மறைப்பதற்கு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு சாதகமான முன்மொழிவுகள் கொண்டு வரப்பட்டன. அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு அதை செய்திருந்தார்கள். எனவே அரசாங்கம் இப்போது இது பற்றிய நடவடிக்கைகளை இங்கே எடுக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி நேற்றைய நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், மனோ கணேசன் போன்றோர் இதை பற்றியெல்லாம் வலியுறுத்திய வேளையிலே இந்த பழைய கொலை சம்பவங்களை ஞாபகப்படுத்தி லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பாக பேசப்படுகிறது. சந்தேக நபர்களை விடுவிப்பதாக சட்டமா அதிபர் எடுத்த தீர்மானம் குறித்து தற்காலிகமாக இப்பொழுது இடைநிறுத்தப்படுகிறது. எனவே இந்த கொலைகள் தொடர்பாக மர்மம் ஒன்று இருக்கிறது என்று சாணக்கியன் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாக ஊடகவியலாளர் நிமலராஜனின் படுகொலை 2009, திருகோணமலை 5 மாணவர்களது படுகொலை 2006, தமிழ் மாணவர்களது கடத்தல், கீத் நொயார் கடத்தல், அதுபோல லசந்த விக்ரமதுங்க படுகொலை, பிரகீத் எக்னலிகொடவின் கடத்தல், காணாமலாக்கப்பட்டது, இப்படியான விடயங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் ஜோசப் பரராஜசிங்கம், ரவிராஜ், அதுபோல பிரபலமான விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன், இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள் மூடி மறைக்கப்படுகின்றன. கடந்த காலங்கள் அண்மை காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ், சிங்கள, முஸ்லிம் ஊடகவியலாளர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயத்தில் மக்கள் உங்களுக்கு தெளிவான ஆணை ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள், அதை பயன்படுத்துங்கள்.
கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திலே முற்றுமுழுதாக இது மூடி மறைக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பயணிக்கக்கூடிய முழுமையான ஆணை வழங்கப்பட்டுவிடும். அதனை சிறந்த முறையில் பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று அரசாங்கத்தை பார்த்து சுட்டிக்காட்டியவர் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து ஜனாதிபதியிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் அவர் நழுவி சென்றிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் சாணக்கியன். எனவே தொடர்ந்து வரும் காலங்களில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது அவரது வலியுறுத்தல். நிச்சயமாக மக்களும் இதை பற்றி அவதானிப்போடு நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஜனாதிபதி மீது இப்படியான எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்க, இன்றைய நாளில் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று பல்வேறு கேள்விகளை எங்களுக்கு எழுப்பியிருக்கிறது. தலதா மாளிகையில் இடம்பெற போன்ற ஒரு விசேட நிகழ்வு தொடர்பாக இப்போது அறிவிக்கப்படுகின்ற ஒரு விடயம், மத கலாசார மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்கு தலதா உற்சவம் என்று அழைக்கப்படுகின்ற உற்சவம் ஒன்று ஒரு வாய்ப்பானது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் இடம்பெற போன்ற நிகழ்வு பற்றி அறிவிப்பது. வருகின்ற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி ஒன்று இடம்பெறவிருக்கிறது கண்டி தலதா மாளிகை. ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி இடம்பெற போகிறது. இது கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் இது தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. 16 வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மகாநாயக்கர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த ஜனாதிபதியும் அதே பௌத்தத்தின் வழியிலே தான் பயணிக்க போகிறாரா? நாட்டிலே இத்தனை முக்கியமான விடயங்கள் இருக்க, யாழ்ப்பாணத்திலே வடக்கிலே விகாரை ஒன்று தொடர்பாக இன்னமும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்க, நாட்டிலே இழந்து வருகின்ற பௌத்த நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மத கலாசார மறுமலர்ச்சி உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என்று சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்டிருப்பது, இது தொடர்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. 10 லட்சம் மக்கள் வருகை தருவார்கள் என்று கருதப்படுகிறது. ஏற்கனவே கண்டி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் விடுமுறை வழங்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. பரீட்சைகள் முடிந்த காலத்தில் தான் இது ஏற்பாடு செய்யப்படும் என்றும் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இடம்பெறும் போது 10 நாட்கள் இடம்பெறும் இந்த தலதா கண்காட்சி மத நல்லிணக்கம், மத கலாசார மறுமலர்ச்சி என்று சொல்லப்பட்டாலும் அமுங்கி கிடக்கின்ற பௌத்த மேலாதிக்கத்தை மீண்டும் ஒரு தடவை கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாக இது அமைந்து விடுமோ என்ற கேள்வியும், எப்போதும் இந்த சிங்கள பௌத்த ஆதிக்கம் என்பது இந்த அரசாங்கத்திலே காலாகாலமாக வருகின்ற அரசாங்கங்களிடையே ஊறி கிடக்கின்ற ஒரு விடயமாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியை தந்திருக்கிறது. நாட்டிலே இப்போது போலீசாரிடம் சில முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒன்று, அமைதியின்மையை தடுப்பது, அதுபோல இந்த ஆயுதம் கலாசாரம் மீண்டும் ஒரு தடவை எழுச்சி வருவதை தடுத்து நிறுத்துவது மற்றும் வன்முறைகள் போன்றவற்றை பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற விடயங்களை தடுத்து நிறுத்துவது. வீதி சோதனை சாவடிகள் பல இப்பொழுது உருவாக்கப்பட்டு சட்டவிரோதமான மண் அகழ்வு போன்ற விடயங்கள் மட்டுமல்லாமல் நேற்றைய நாளில் ஒரு திருட்டு சம்பவத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. இதுபோல போதை மருந்து கடத்தல்கள் போன்றவை பற்றிய உடனடியாக வீதி சோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. இப்படி இருக்கும்போது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் மீது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் ஒருவர் தப்பிச் சென்றிருக்கிறார். 2 பேர் இவ்வாறு இந்த டிப்பர் வாகனத்தை செலுத்தி சென்றதாக சொல்லப்படுகிறது. பகல் வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது முக்கியமானது. பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற இந்த டிப்பர் வாகனமும் போலீசார் மறித்த போது நிற்காமல் ஓடி சென்றிருக்கிறது. போலீசார் மறிக்கின்ற வேளையில் அந்த கட்டளையை மதிக்காத வாகனச்சாரதி தொடர்ந்து வாகனத்தை செலுத்த முற்பட்ட வேளையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் காயமடைந்திருக்கிறார், மற்றவர் தப்பிச் சென்றிருக்கிறார். காயமடைந்தவரை போலீசார் கைது செய்து போலீஸ் பாதுகாப்போடு இப்பொழுது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்திருப்பதாக தெரிகிறது. தப்பியோடிய நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பதோடு இதன் பின்னணியில் செயற்படுவோர் யார் என்பதை தெரிந்து கொள்ளவும் அவர்கள் பற்றிய விசாரணை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கவும் போலீசார் இப்பொழுது தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அண்மை காலமாக தொடர்ச்சியாக வடக்கிலே பல்வேறு பகுதிகளில் இந்த சட்டவிரோத மணல் அகழ்வும் யாழ்ப்பாண குடநாட்டிலிருந்து மணலை எடுத்துச் செல்கின்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருவதை பற்றி மக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார்கள். இப்போது இந்த சம்பவம் இதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதுவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று, 2005ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்சக்களின் அரசாங்கம் உருவாக மிக முக்கியமான காரணமாக அமைந்தவர்கள் தான் இப்போது முன்னைய அரசாங்கங்களின் மீது பழி போட்டுக்கொண்டு தங்கள் கையிலே எந்த குற்றமும் இல்லை என்று சொல்கின்ற இந்த ஆளு தரப்பினர் என்று சொல்லி ஜேவிபியினர் பற்றி இப்போதைய தேசிய மக்கள் சக்தி பற்றி தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு இவர்கள் சேர்த்து கொடுத்த 1,80,000 வாக்குகளால் தான் அவர் வென்றிருந்தார். அந்த 1,80,000 வாக்குகள் இவர்கள் மட்டும் சேராமல் இருந்தால் அவரால் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. எனவே அந்த ராஜபக்ச ஆட்சியை கொண்டு வருவதற்கு தீவிரமாக உழைத்த இவர்கள் தான் இந்த நாட்டு மக்கள் இப்போது தடுமாறி நிற்பதற்கான, நாடு வங்குரோத்த நிலை அடைந்திருப்பதற்கான மிக முக்கியமான பொறுப்பை இவர்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். ராஜபக்சர்கள் தங்களது ஆட்சி காலத்திலே செய்த அத்தனை செயல்களுக்கும் இவர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இப்போது மாற்றி தங்களது பக்கம் திரும்பி ராஜபக்சர்கள் செய்த ஊழல்களை பற்றியெல்லாம் பேசும்போது ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் தங்களது பக்கம் திரும்புகிறார்கள். அவ்வாறு திரும்பக்கூடாது, இந்த பழியை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையாக குற்றம் சுமத்துகிறார். මොකද රාජපක්ෂලා 2005 බලයට ගේනකොට මම හිටියේ රාජපක්ෂලාට විරුද්ධ කඳවුරු. මම හිටියේ රාජපක්ෂලා පරාද කරන්න ඕනේ කියන
වේදිකාවේ තමයි මම 2005 හිටියේ. නමුත් අද ඇවිල්ලා මේ රාජපක්ෂලා මෙච්චර මුදල් වියදම් කරලා තියෙනවා මේ රටේ මිනිස්සුන්ගේ මුදල් ධනය කාලා තියෙනවා කියලා ලොකු අඳෝනාවල් දෙන මහත්වරු ටික හිටියේ මහින්ද රාජපක්ෂ තමයි පොර කියලා කිව්ව වේදිකාවේ. ඔබතුමාලා දේශපාලනිකව ගත්ත වැරදි තීන්දුවේ ප්‍රතිඵලය තමයි අද ඔබතුමාලම කියවන්න වෙලා තියෙනවා. ඒක තමයි ඇත්ත කතාව. ඒ කියන්නේ ඔබතුමාලම තමයි වැරදි තීන්දුව ගත්තේ. ඒ කියන්නේ රාජපක්ෂලා හොරු කියලා දැනගෙන බලයට ගෙනාවා. ඒ හින්දා අපි ගැන හොරවල බලලා මේ අර රාජපක්ෂලා හොරකම් කරපේව කියනකොට අපේ මූණ දිහා බලන් කියන්න එපා. ඒව කියන්න එපා. ඕගොල්ලෝ බලයට ගෙනාපු මිනිස්සු. 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சக்களோடு கூட்டமைத்திருந்தார்கள் ஜேவிபியினர். அப்போது விபல் வீரவன்ச, அருண்குமார் திசாநாயக்க, டெல்வின் செல்வா போன்றோர் எல்லாம் பிரசார மேடைகளில், அதுபோல இப்போது விஜித ஹேரத் மற்றும் பிமல் ரத்நாயக் ஆகிய இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமான தூண்களும் அவர்களோடு சேர்ந்து பயணித்திருந்தார்கள் 20 ஆண்டுகளுக்கு முதல். எனவே புதிதாக இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி பக்கம் இந்த மாலிமாவ பக்கம் சேர்ந்து திசைகாட்டிகளோடு சேர்ந்து பயணிக்கின்ற பல பேருக்கு அந்த வரலாறுகள் தெரிந்திருக்காது. அதையெல்லாம் மூடி மறைப்பதாக இவர்களது செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்பதைத்தான் முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய உரை மூலமாக தெளிவுபடுத்தியிருந்தார். මම ඒකයි මං කිව්වේ ඕගොල්ලෝ 2005 ගත්ත වැරදි දේශපාලන තීන්දුවට මේ රටේ ජනතාව වන්දි ගෙවනවා. ඕගොල්ලෝ ඒක ගැන කියන්නේ නැහැ. 2005 ඕගොල්ලෝ තනියෙන් ඉල්ලුවා නම් මහින්ද රාජපක්ෂ පරාදයි. මහින්ද රාජපක්ෂ දින්නේ 1,80,000කින්. පරාදයි. රාජපක්ෂ පවුල ගැන අපි දෙගොල්ලන්ටම කතා කරන්න ඕනේ නැහැ. එතකොට இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை பொதுமக்கள் முன்வைக்கலாம். அதுபோல இந்த அரசாங்கம் தொடர்பாக பொதுமக்கள் தாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக நிச்சயமாக குற்றம் சுமத்தலாம். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார், நாடாளுமன்றத்திலே குறிப்பிடப்படுகின்ற பொய்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல இப்போது எதிர்க்கட்சியிலே இருக்கிற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்பு ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே பாலும் தேனும் ஓடியது போல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அந்த காலத்தில் அனைத்தும் நியாயமாக நடந்தது போல அவர்கள் சொல்கின்றார்கள். எரிபொருள் தட்டுப்பாடு அப்போது ஏற்பட்டே இருக்கவில்லை என்பது குறித்தும் அவர்கள் இப்போது இல்லாவிட்டால் அப்படியான ஒரு பிரமை ஒன்றையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகின்றார்கள். மக்கள் பல பேருக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவுதானே. எனவே சில விடயங்களை அவர்கள் மறந்து போய் உடனடியாக குற்றம் சுமத்தவும் பார்க்கின்றார்கள். நாங்கள் இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக அனைத்தையும் சிறப்பாக செய்கிறது என்று சொல்ல முடியாது. அவதானித்து அவகாசம் வழங்கி சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் விடப்பட்ட தவறுகளை இந்த அரசாங்கம் சீர் செய்ய முயற்சிக்கிறது என்பது உண்மை. இன்னொரு பக்கம் கடந்த கால ஊழல்கள் பல வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கோப்பா குழு இல்லாவிட்டால் இந்த அரசாங்கத்தின் பல்வேறு ஆணைக்குழுக்கள் இந்த விடயங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது முன்னாள் சபாநாயகர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது மஹிந்த யாப்பா அபேவர்தன பயன்படுத்திய வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருளை பற்றி. சபாநாயகர் கடந்த பதவிக்காலத்தின் இறுதிப் பகுதியில் 9 மாதங்களுக்கு 334 லட்சம் ரூபாய்க்கு எரிபொருளை பெற்றுக் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. இது இந்த வாகனம் தொடர்பான பதிவுகள் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக சொல்லப்பட்ட விடயத்தில் இது பற்றி கணக்காய்வு செய்யுமாறு அரசாங்கம் குறிப்பிட்டுகிறது. எனவே இதன் அடிப்படையில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன ஒரு காட்டமான அறிக்கை ஒன்றை இந்த அரசாங்கத்தின் மீது சுமத்தி இருக்கின்றனர். அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறு பொய்களை சொல்லிவிட்டு அதை தக்க வைத்துக் கொள்ள அவர்களால் எப்போது முடியாது போகும். பல கோடி பெறுமதியான அரச சொத்துக்களை அழித்து அரச சேவை இல்லாதவடிக்கு நோக்கத்தோடு செயற்பட்ட ஜேவிபியினர் இப்போது அரச சொத்து முறைகேடு மற்றும் அரச சேவை வினைத்திறனை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருப்பதாக அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இது எங்கள் நாட்டின் கர்ம வினையாக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். 27/2/2025 அன்று சபை முதல்வராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்க முன்னாள் சபாநாயகர் பயன்படுத்திய வாகனங்கள் குறித்து வெளியிட்ட விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு உண்மையை குறிப்பிட விரும்புவதாக இந்த அறிக்கை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். அதிலே அவர் சொல்கின்ற விடயம் சபாநாயகருக்கான உத்தியோகபூர்வமான இல்லத்தில் வசித்த காலத்தில் உணவுக்கான கட்டணத்தை தன்னுடைய தனிப்பட்ட கணக்கிலிருந்து தான் செலுத்தியதாகவும் அதுபோல தான் அதிகாரபூர்வமான இல்லத்தை பாதுகாப்பு மற்றும் பதவிகளுக்கான பணிகளின் நிமித்தமே பெற்றுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டேன். அந்த காலப்பகுதியில் தான் எந்த விதமான அரச உத்தியோகபூர்வமான இல்லங்களையும் பெற்றுக் கொள்ளவில்லை, பின்னர் தான் பெற்றுக் கொண்டதாக குறிப்பிடுகிறார். சபாநாயகர் பதவி வகிப்பதற்கு அரசு வாகனங்கள் 3 ஒதுக்கப்படும். இதற்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வாகனம் ஒன்றும் பாதுகாப்பு நிமித்தம் வழங்கப்படும். இதற்கு மேலதிகமாக தன்னுடைய பிரதான 5 பணியாளர்களுக்கான 5 வாகனங்களும் அதற்கான எரிபொருளும் வழங்கப்பட்டன என்று குறிப்பிடுகிறார். எனவே மொத்தமாக 3 போலீஸ் அதிரடிப்படையின் வாகனம் 4, அதுபோல தனக்கு வழங்கப்பட்ட 5 பிரதான பணியாட்களுக்கான 5 வாகனம் 9 வாகனங்கள் அவருக்கு இருந்தன. இந்த 3 வாகனங்களுக்கு 9 மாதங்களுக்கு 334 லட்சம் ரூபாய்க்கு எரிபொருள் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதை கணக்காய்வு செய்யுமாறு அவர் இங்கே குறிப்பிடுகிறார். எனவே தன்னை பற்றி குறிப்பிடப்பட்ட தகவல்கள் கணக்காய்வு செய்யப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட வேண்டுமே தவிர பொய்யான குற்றச்சாட்டுகள் தன் மீது சுமத்தப்படக்கூடாது என்று அவர் இப்போது பதில் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம்.
தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று கருதுகிறேன். அதே வேளையிலே இந்த கோப்பா குழு ஒரு புதிய மோசடி விடயம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. இதை பற்றி விரிவாக நான் தொடர்ந்து வரும் நாட்களில் சொல்வேன். கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான பொருளை மயானத்தின் உத்தியோகபூர்வமான விடுதி மோசடி தொடர்பாக இந்த தகவல் வெளியிடப்படுகிறது. இதிலே இந்த கோப்பா குழு வெளியிட்ட முக்கியமான விடயத்தில் குறிப்பாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் அறிக்கை. இதிலே பொருளை மயானமானது கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமானது. அந்த மயானத்தின் உத்தியோகபூர்வமான விடுதியை மோசடியாக பயன்படுத்தி கொழும்பு மாநகர சபையின் ஊழியர் ஒருவர் தனியாக மலர்ச்சாலை ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார் என்ற விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது. இது பற்றிய விசாரணைகள் இனி நடத்தப்பட வேண்டும். இது தொடர்பான விடயங்கள் மோசடிகள் வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது குறிப்பிடப்படுகிறது. அதை பற்றி வெளியிடப்படுகின்ற புதிய தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து வரும் நாட்களில் கொண்டு வர காத்திருக்கு. இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை முழுமையாக எதிர்பார்த்திருக்கிறேன்.